ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி. அதில் வந்து லெசன் 2 சுற்றுலா. அதில் என்ன லெசன் எதுலேருந்து பார்க்க போகிறோன்னா பார்ட் 2 தான். இது ஆல்ரெடி பார்ட் 1 போட்டாச்சு. பார்ட் 2ல் இந்த விலங்குகள் சரணாலயம் பார்த்துட்ருக்கோம். அதில் கான்ஹா தேசிய பூங்கா மத்திய பிரதேசத்தில் மாநிலம். விலங்குகள் வந்து சதுப்பு நில மான்கள் இருக்கும். கான்ஹா தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னா வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்குது. சதுப்பு நில மான்கள் அங்கே இருக்கும். சுந்தரவன தேசிய பூங்கா வந்து மேற்கு வங்காளத்தில் இருக்குது. வங்காள புலி இருக்கும். கிர் தேசிய பூங்கா வந்து குஜராத்தில் இருக்குது. அங்கே வந்து சிங்கம் இருக்கும். பத்ரா வன சரணாலயம் கர்நாடகாவில் இருக்குது. பத்ரா வன சரணாலயம் வந்து கர்நாடகாவில் இருக்குது. அங்கே வந்துட்டு காட்டெருமை, சிறுத்தை, காட்டெருது இருக்கும். பத்ரா வன சரணாலயம் எங்கே இருக்குன்னா வந்துட்டு கர்நாடகாவில் இருக்குது. காட்டெருமை, சிறுத்தை, காட்டெருது இருக்கும். காட்டெருமை, சிறுத்தை, காட்டெருது இருக்கும். பெரியார் தேசிய பூங்கா வந்து கேரளாவில் இருக்குது. அங்கே வந்து யானையும் மானும் இருக்கும். பெரியார் தேசிய பூங்கா எங்கே இருக்குது? கேரளாவில் இருக்குது. யானையும் மானும் இருக்கும். கார்பெட் தேசிய பூங்கா வந்துட்டு இது உத்தரகாண்டில் இருக்குது. அங்கே வந்து புலி இருக்கும். சரியா? கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்டில் இருக்குது. அங்கே புலி இருக்கும். அப்புறம் இந்தியாவில் உள்ள பறவைகள் சரணாலயங்கள், கூந்தன்குளம் பறவை சரணாலயம் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்புறம் குமரகம் பறவை சரணாலயம் கேரளாவில் இருக்குது. பரத்பூர் பறவை சரணாலயம் ராஜஸ்தானில் இருக்குது. மயானி பறவை சரணாலயம் மகாராஷ்டிராவில் இருக்குது. உட்பலப்பாடு பறவை சரணாலயம் ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது. நல்சரோவர் பறவை சரணாலயம் குஜராத்தில் இருக்குது. நவாப்கஞ்ச் பறவை சரணாலயம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. கூந்தன்குளம் பறவை சரணாலயம் எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. கூந்தன்குளம். குமரகம் பறவை சரணாலயம் வந்துட்டு குமரகம் எங்கே இருக்குது? கேரளாவில் இருக்குது. பரத்பூர் பறவைகள் சரணாலயம் பரத்பூர் பறவைகள் சரணாலயம் ராஜஸ்தானில் இருக்குது. மயானி பறவைகள் சரணாலயம் மகாராஷ்டிராவில் இருக்குது. உப்பலப்பாடு பறவை சரணாலயம் வந்து ஆந்திர பிரதேசம். உப்பலப்பாடு பறவை சரணாலயம் ஆந்திர பிரதேசம். நல்சரோவர் பறவை சரணாலயம் குஜராத். நவாப்கஞ்ச் பறவை சரணாலயம் உத்தரப்பிரதேசம். கடற்கரைகள் 7517 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை கொண்ட இந்திய நாட்டில் அரபிக் கடலாலும் வங்காள விரிகுடா கடலாலும் பல்வேறு அழகிய கடற்கரைகள் அமைய பெற்றுள்ளன. நீர்வாழ் பறவைகளும் விலங்குகளும் நிறைந்த மாறுபட்ட கடற்கரை நிலத்தோற்றங்கள் இந்திய கடற்கரைக்கோர் எழிலாகும். கேரளாவின் காயல்களும் உப்பங்கழிகளும் கோவாவின் கண்கவர் கடற்கரைகளான கலங்கட், அகூதா ஆகியவை நீர் விளையாட்டு புகழ்பெற்றவை. அழகு மிகுந்த மயங்க வைக்கும் இந்திய கடற்கரைகள் கீழே பட்டியலிடப்பட்டுள்ளன. 7517 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை கொண்ட இந்திய நாட்டில் எல்லாமே இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து இதுதான் கோவா கடற்கரை. நெக்ஸ்ட்டு தனுஷ்கோடி தமிழ்நாட்டில் இருக்குது. கடற்கரை எந்த மாநிலத்திற்கு? புவியியல் காரணிகள். நீல ரத்தின நிறத்தில் காணப்படும் கடல் நீர் தனுஷ்கோடியில். அப்புறம் வர்கலை கடற்கரை, இதுவும் கேரளாவில் இருக்குது. வர்கலா சூரியன் மறையும் காட்சியை காண ஏதுவான கடல் ஓங்கல் பாறை. சூரியன் மறையும் காட்சியை காண ஏதுவான கடல் ஓங்கல் பாறை. அப்புறம் தர்கார்லி கடற்கரை மகாராஷ்டிராவில் இருக்குது. பவளப்பாறைகள் நிறைந்த கடல் சாகச விளையாட்டுகளுக்கு ஏற்ற கடற்கரை. நெக்ஸ்ட்டு ஓம் கடற்கரை கர்நாடகாவில் இருக்குது. 2 அரைவட்ட குகைகள் இணைந்து ஓம் என்ற எழுத்தின் தலைகீழ் வடிவத்தில் அமைய பெற்ற கடற்கரை. அப்புறம் அகுதா கடற்கரை கோவாவில் இருக்குது. கடற்கரையின் தென்பகுதியில் பெரிய குன்றானது குறிப்பிடத்தக்க அம்சமாகும். மராரி கடற்கரை கேரளாவில் இருக்குது. 2 மணல் திட்டுகள் இடையே தொட்டில் போன்ற அமைப்பில் அமைந்துள்ள கடற்கரை. என்னென்ன கடற்கரை இருக்குது? தனுஷ்கோடி தமிழ்நாட்டில் இருக்குது. ஓகேவா? அது எப்படி இருக்குன்னா வந்து என்ன கலரில் இருக்குன்னா நீல ரத்தின கற்கள் நிறத்தில் காணப்படும் கடல் நீர். ஓகேவா? நீல ரத்தின நிறத்தில் காணப்படும் கடல் நீர் தனுஷ்கோடியில். ஓகேவா? தமிழ்நாட்டில். நெக்ஸ்ட்டு வர்கலா கடற்கரை வந்துட்டு கேரளாவில் இருக்குது. சூரியன் மறையும் காட்சியை காண ஏதுவான கடல் ஓங்கல் பாறை. சூரியன் மறையும் காட்சியை காண ஏதுவான கடல் ஓங்கல் பாறை இருக்குங்க. தர்கார்லி கடற்கரை வந்து மகாராஷ்டிரா. தர்கார்லி கடற்கரை எங்கே இருக்குது? மகாராஷ்டிராவில். தர்கார்லி கடற்கரை வந்துட்டு மகாராஷ்டிராவில். பவளப்பாறைகள் நிறைந்த கடல் சாகச விளையாட்டுகளுக்கு ஏற்ற கடற்கரை. தர்கார்லி கடற்கரை எங்கே இருக்குது? தர்கார்லி மகாராஷ்டிராவில் இருக்குது. பவளப்பாறைகள் நிறைந்த
கடல் சாகச விளையாட்டுகளுக்கு ஏற்ற கடற்கரை மகாராஷ்டிரா தர்கார்லி. அப்புறம் ஓம் கடற்கரை எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்குது. 2 அரைவட்ட குகைகள் இணைந்து ஓம் என்ற எழுத்தின் தலைகீழ் வடிவத்தில் அமையப்பெற்ற கடற்கரை. 2 அரைவட்ட குகைகள் இணைந்து ஓம் என்ற எழுத்தின் தலைகீழ் வடிவத்தில் அமையப்பெற்ற கடற்கரை. ஓம் கடற்கரை கர்நாடகா. அகுதா கடற்கரை வந்து கேரளாவில் இருக்குது. அகுதா கடற்கரை எங்கே இருக்குது? கேரளாவில். கடற்கரையின் தென்பகுதியில் பெரிய குன்றானது குறிப்பிடத்தக்க அம்சமாகும். அகுதா கடற்கரை எங்கே இருக்குது? கேரளாவில் இருக்குது. கடற்கரையின் தென்பகுதியில் பெரிய குன்றானது குறிப்பிடத்தக்க அம்சம்னு சொல்கிறாங்க. அகுதா கோவாவில் இருக்குது. ஓகேவா? அடுத்தது மராரி கடற்கரை, அதுவும் கேரளா தான். இன்னொன்று கேரளாவில் என்ன பார்த்தோம்? வர்கலா கடற்கரை பார்த்தோம். இது மராரி கடற்கரை கேரளாவில். 2 மணல் திட்டுக்கள் வந்து இடையே தொட்டில் போன்ற அமைப்பில் அமைந்துள்ள கடற்கரை. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் உள்ள சுற்றுலா ஈர்ப்பு தலங்கள், சமயத்தலங்கள், ஆன்மீக தலங்கள், கடற்கரைகள், மலைவாழிடங்கள், நீர்வீழ்ச்சிகள், வனவிலங்குகள், கலை, கலாச்சாரம், கட்டடக்கலை, கைவினைப் பொருட்கள், பாரம்பரிய நினைவுச் சின்னங்கள் போன்ற பல்வேறு சுற்றுலா ஈர்ப்பு தலங்களை தமிழகம் கொண்டுள்ளது. சுற்றுலாவின் முக்கியத்துவத்தை உணர்ந்த தமிழக அரசு நெடுங்காலத்திற்கு முன்பே ஏற்றுக்கொண்டு அதன் வளர்ச்சியை அனைத்து திசைகளிலும் பரவச் செய்துள்ளது. மருத்துவ சுற்றுலா மற்றும் சாகச சுற்றுலா போன்றவற்றில் புதிய வழிகளை ஆராய்ந்து செயல்பட்டதால் தமிழக சுற்றுலாவுக்கு 20% அதிகமான வருடாந்திர வளர்ச்சி அடைய வழிவகுத்தது. இந்தியாவில் சுற்றுலாவின் வருமானத்தில் மிகப்பெரிய பங்கை தமிழகம் பெற்று தந்துள்ளது. தமிழ்நாட்டில் சமய சுற்றுலா. தமிழ்நாடு கோவில்கள் நிறைந்த புகழ்பெற்ற ஒரு மாநிலமாகும். இது உலகம் முழுவதும் உள்ள சுற்றுலா பயணிகளுக்கு ஆன்மீக புத்துயிர் பெறுவதற்கான மிகப்பெரிய ஆதாரமாக விளங்குகிறது. இந்த மாநிலத்தில் சுமார் 33,000 பழங்கால கோவில்கள் உள்ளன. முக்கியமாக திராவிட பாணியிலான கட்டடக்கலைக்கு இவை எடுத்துக்காட்டாக விளங்குகின்றன. தமிழ்நாட்டின் உலக புகழ்பெற்ற சில சமய சுற்றுலா தலங்கள் பின்வருமாறு: தஞ்சை பெரிய கோயில், மதுரை மீனாட்சி கோயில், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில், காஞ்சிபுரத்தில் உள்ள கோவில்கள், வேளாங்கண்ணி மாதா தேவாலயம், நாகூர் தர்கா. தமிழ்நாட்டின் மலைவாழிடங்கள், இதான் மதுரை மீனாட்சி கோயில். மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் தென்முனையில் அமைந்துள்ள தமிழ்நாடு பல மலைவாழிடங்களுக்கு புகழ்பெற்றதாகும். அவற்றில் குறிப்பிடத்தக்கவை உதகமண்டலம், அதாவது ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, குன்னூர், வால்பாறை, ஏலகிரி, சிறுமலை, கல்வராயன் மற்றும் மலை மற்றும் பழனிமலை, சேர்வராயன் மலை மற்றும் ஏலமலை. இவை அனைத்தும் அடர்ந்த காடு மற்றும் வனவிலங்குகளின் உறைவிடங்களாக திகழ்கின்றன. மலைவாழிடங்கள் புனைப்பெயர்கள். ஊட்டியோட பிணைப்பெயர் என்ன அப்படின்னா மலைகளின் ராணி. ஏற்காடு வந்து ஏரிக்காடுகள், அதாவது ஏழைகளின் ஊட்டி, அது வந்து ஏரிக்காடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏலகிரி இருக்கு இல்லையா, அது வந்து 14 கொண்டை ஊசி வளைவுகளை உடையது. கொடைக்கானல் மலைகளின் இளவரசி. கோத்தகிரி பச்சை மலை. வெள்ளையங்கிரி மலை வந்து தெற்கின் கைலாஷ். கொல்லிமலை வந்து 70 கொண்டை ஊசி வளைவுகளுடன் கூடிய வாகன போக்குவரத்து பகுதி. ஆனைமலை உயர் விளிம்பு. மேகமலை உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதி. ஜவ்வாது இயற்கையின் சொர்க்கம். என்னென்ன சொல்கிறாங்க? ஊட்டி வந்து மலைகளின் ராணியா. ஏற்காடு வந்து ஏரிக்காடுகள், அதாவது ஏழைகளின் ஊட்டி. ஏலகிரி வந்து 14 கொண்டை ஊசி வளைவுகளை உடையது. கொடைக்கானல் வந்துட்டு மலைகளின் இளவரசி. கோத்தகிரி இருக்கு இல்லையா, கோத்தகிரி வந்துட்டு பச்சை மலை. கோத்தகிரி என்னன்னு சொல்கிறாங்க? பச்சை மலை அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வெள்ளையங்கிரி மலையை வந்துட்டு கோத்தகிரி பச்சை மலை. வெள்ளையங்கிரி மலை வந்துட்டு தெற்கின் கைலாஷ். கோத்தகிரி பச்சை மலை, வெள்ளையங்கிரி மலை தெற்கின் கைலாஷ். கொல்லிமலை 70 கொண்டை ஊசி வளைவுகளுடன் கூடிய வாகன போக்குவரத்து பகுதி. ஆனைமலை வந்துட்டு உயர் விளிம்பு. ஆனைமலை என்னன்னு சொல்கிறாங்க? உயர் விளிம்பு. மேகமலை வந்துட்டு உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதி. ஆனைமலை வந்து உயர் விளிம்பு. மேகமலை உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதி. ஜவ்வாது வந்து இயற்கையின் சொர்க்கம். ஜவ்வாது வந்துட்டு இயற்கையின் சொர்க்கம். தமிழ்நாட்டின் நீர்வீழ்ச்சிகள். தமிழ்நாட்டில் மலைகளும் ஆறுகளும் இணைந்து பல அருமையான நீர்வீழ்ச்சிகளை உருவாக்கியுள்ளன. இயற்கையின் அதிசயமான தமிழகத்தின் நீர்வீழ்ச்சிகள் சுற்றுலா பயணிகளை கவர்கின்றன. அடர்த்தியான பச்சை மரங்களுக்கிடையில் செங்குத்தான குன்றுகளில் மலையேற்றம் செய்வதும் மலைகளிலிருந்து பாயும் நீரில் குளிப்பதும் மிகவும் புத்துணர்ச்சியூட்டுகிறது. தமிழகத்தின் புகழ்பெற்ற நீர்வீழ்ச்சிகள் கீழே அட்டவணையாக கொடுக்கப்பட்டுள்ளன. நீர்வீழ்ச்சிகள் புவியியல் தல அமைவிடம். ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குன்னா தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது. இது ஒரு அழகான நீர்வீழ்ச்சி. ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது? தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது. கும்பக்கரை நீர்வீழ்ச்சி பாம்பார் ஆற்றில் சிற்றருவிகளாக உருவாகி கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் இந்நீர்வீழ்ச்சி வீழ்கின்றது.
இது தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கும்பக்கரை நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது? தேனி மாவட்டத்தில் இருக்குது. பாம்பார் ஆற்றில் சிற்றருவியாக உருவாகி கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் இந்நீர்வீழ்ச்சி வந்து வீழ்கின்றது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு குரங்கு நீர்வீழ்ச்சி பசுமை மாறா காடுகள் சூழ்ந்த நீர்வீழ்ச்சி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆனைமலை பகுதியில் அமைந்துள்ளது. குரங்கு நீர்வீழ்ச்சின்றது எங்கே இருக்குது? கோயம்புத்தூரில் ஆனைமலை பகுதியில் இருக்குது. பசுமை மாறா காடுகள் சூழ்ந்த நீர்வீழ்ச்சி. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளியூர் நீர்வீழ்ச்சி கிழக்கு தொடர்ச்சி மலையான சேர்வராயன் குன்று பகுதியில் அமைந்துள்ளது. கிளியூர் நீர்வீழ்ச்சி வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்குது இல்லையா, சேர்வராயன் குன்று அந்த பகுதியில் வந்து இருக்குது கிளியூர் நீர்வீழ்ச்சி. நெக்ஸ்ட் குற்றாலம் தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள குற்றால அருவி மருத்துவ ஆரோக்கியத்துவத்திற்கு பெயர் பெற்றது. அப்புறம் ஆகாய கங்கை கிழக்கு தொடர்ச்சி மலையுள்ள கொல்லிமலையில் புளியஞ்சோலை என்னும் இடத்தில் இந்நீர்வீழ்ச்சி வீழ்கின்றது. இது நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஆகாய கங்கைன்றது எங்கே இருக்குது? கிழக்கு தொடர்ச்சி மலையுள்ள கொல்லிமலையில் புளியஞ்சோலை அப்படின்ற இடத்துல இது வந்து விழுகுது. இது நாமக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது. சுருளி நீர்வீழ்ச்சி இந்த நீர்வீழ்ச்சி வந்து நில நீர்வீழ்ச்சி அல்லது மேகமலை நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. நில நீர்வீழ்ச்சி அல்லது மேகமலை நீர்வீழ்ச்சி இது வந்து தேனி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது. ஓகேவா? இன்னொரு தடவை பார்க்கலாம். ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது? தர்மபுரியில். கும்பக்கரை நீர்வீழ்ச்சி பாம்பார் ஆற்றில் சிற்றருவியாக உருவாகி கொடைக்கானலில் மலையடிவாரத்தில் நீர்வீழ்ச்சி வீழ்கின்றதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து எங்கே இருக்குன்னா தேனி மாவட்டத்தில் இருக்குது. குரங்கு நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது? கோயம்புத்தூரில் ஆனைமலை பகுதியில் இருக்குது. பசுமை மரா காடுகள் வந்து இங்கே இருக்குது. கிளியூர் நீர்வீழ்ச்சின்றது எங்கே இருக்குது அப்படின்னா வந்துட்டு கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்குல்ல, சேர்வராயன் அந்த குன்று பகுதியில் அமைஞ்சிருக்குது. குற்றாலம் வந்து தென்காசி மாவட்டத்தில் இருக்குது. குற்றால அருவியிலேருந்து வருது. மருத்துவ ஆரோக்கியத்துக்கு பெயர் பெற்றது. அப்புறம் ஆகாய கங்கை வந்துட்டு கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள கொல்லிமலையில் புளியஞ்சோலை அப்படின்ற இடத்துல நீர்வீழ்ச்சி வீழுது. இது வந்து நாமக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது. சுருளி நீர்வீழ்ச்சி இந்த நீர்வீழ்ச்சி வந்து நில நீர்வீழ்ச்சி அல்லது மேகமலை நீர்வீழ்ச்சின்னு சொல்கிறாங்க. இது தேனி மாவட்டத்தில் இருக்குது. இது எங்கே இருக்குது? சுருளி நீர்வீழ்ச்சி தேனி மாவட்டத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் வனவிலங்கு மற்றும் பறவைகள் சரணாலயங்கள். தமிழ்நாட்டில் வனவிலங்கு சரணாலயங்கள், பறவைகள் சரணாலயங்கள் மற்றும் தேசிய பூங்காக்கள் உள்ளன. தமிழகம் தனது பலவிதமான இயற்கை சூழல் பாரம்பரியத்திற்கு பெயர் பெற்றது. எனவே சுற்றுலா பயணிகள் வனவிலங்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள மிகுந்த உற்சாகத்துடன் வருகின்றனர். தமிழ்நாட்டின் மொத்த நிலப்பரப்பான 1,30,058 சதுர கிலோமீட்டரில் 17.6% நிலப்பரப்பு அடர்த்தியான காடுகளை கொண்டுள்ள உள்ளது. மொத்தம் 1,30,058 சதுர கிலோமீட்டர். அதில் 17.56% நிலப்பரப்பு அடர்த்தியான காடுகளை கொண்டுள்ளது. ஈரமான பசுமை மாறா காடுகள், வறண்ட மற்றும் ஈரமான இலையுதிர் காடுகள், புல்வெளிகள், சதுப்பு நில காடுகள், முட்கள் நிறைந்த புதர்கள் போன்றவை சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் இடங்களாகும். மாறுபட்ட இயற்கை தாவரங்களுடன் தமிழ்நாட்டின் மற்றொரு மதிப்புமிக்க உடைமையாக கருதப்படுவது அனைத்து தாவரங்களையும் விலங்குகளையும் பாதுகாக்கும் வனவிலங்கு சரணாலயங்கள் ஆகும். இங்கு புலி, யானை, மான், குரங்கு, காட்டெருமை போன்றவற்றிற்கான வனவிலங்கு சரணாலயங்கள் உண்டு. பாதுகாக்கும் மாநிலத்தின் வனவிலங்கு சரணாலயங்கள் கீழே பட்டியலிடப்பட்டுள்ளன. வனவிலங்கு சரணாலயம் முதுமலை வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குன்னா நீலகிரியில் இருக்குது. முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலியில் இருக்குது. கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் நாகப்பட்டினத்தில் இருக்குது. இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் கோயம்புத்தூரில் இருக்குது. களக்காடு வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலியில் இருக்குது. ஓகேவா? முதுமலை வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குது? நீலகிரியில் இருக்குது. முண்டந்துறையும் களக்காடு வனவிலங்கு சரணாலயமும் முண்டந்துறை களக்காடு எங்கே இருக்குது? திருநெல்வேலியில் இருக்குது. கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் நாகப்பட்டினத்தில் இருக்குது. இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் இருக்குல்ல, இந்திரா காந்தி அது வந்துட்டு கோயம்புத்தூரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பறவைகள் சரணாலயம் வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் வந்து சிவகங்கையில் இருக்குது. காரைவெட்டி பறவைகள் சரணாலயம் வந்து அரியலூரில் இருக்குது. வெள்ளோட்டு பறவைகள் சரணாலயம் ஈரோட்டில் இருக்குது. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் காஞ்சிபுரத்தில் இருக்குது. ஓகேவா? என்னென்ன சரணாலயங்கள் இருக்குது? பறவைகள் சரணாலயம் வேட்டங்குடி அது எங்கே இருக்குது அப்படின்னா வந்துட்டு வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் வந்துட்டு சிவகங்கையில் இருக்குது. காரைவெட்டி அப்படின்றது அரியலூரில். வேட்டங்குடினா சிவகங்கை, காரைவெட்டி அப்படின்னா அரியலூர். அரிஞ்சா வெட்டி அரியிடும், அதான் வெட்டுறது. ஓகே. அப்புறம் வெள்ளோடு பறவைகள் சரணம் வெள்ளோடு ஈரோடு 2 ஓடு. வேடந்தாங்கல் பறவைகள் சரணம் நமக்கு தெரியும் காஞ்சிபுரம். வேட்டங்குடி எங்கே? சிவகங்கையில். நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு தேசிய பூங்கா வனவிலங்கு பறவைகள் சரணாலயம் எல்லாம் ஒன்றா கொடுத்துருக்காங்க எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேசிய பூங்கானா ஸ்டார் போட்டிருக்கோம். மன்னார் கடல்சார் பூங்கா இங்கே கீழே இருக்குது. அப்புறம் இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் இருக்குது. முக்கூர்த்தி இருக்குது. கிண்டி இருக்குது. அப்புறம் வனவிலங்கு சரணாலயங்கள் எங்கெங்கே இருக்குன்னா முண்டந்துறையில், களக்காடில், 2 திருநெல்வேலியில், நெக்ஸ்ட்டு கோடியக்கரை நாகப்பட்டினத்தில், முதுமலை நீலகிரியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பறவைகள் சரணாலயம் இங்கே இருக்குது.
கூடங்குளத்தில் இருக்குது தமிழ்நாட்டில், சித்திரங்குடியில் இருக்குது, வேட்டாங்குடியில் இருக்குது, காரைவெட்டியில் இருக்குது. வேட்டாங்குடியில் எங்கே இருக்குது? சிவகங்கையில் இருக்குது. காரைவெட்டின்றது அரியலூரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வேடந்தாங்கல் காஞ்சிபுரத்தில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் உள்ள தேசிய பூங்காக்கள் எங்கெங்கே இருக்குது? கிண்டி தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னா சென்னையில். மன்னார் வளைகுடா தேசிய பூங்கா ராமநாதபுரத்தில் இருக்குது. மன்னார் வளைகுடா எங்கே இருக்குது? ராமநாதபுரத்தில் இருக்குது. இந்திரா காந்தி தேசிய பூங்கா கோயம்புத்தூரில் இருக்குது. முக்கூர்த்தி தேசிய பூங்கா நீலகிரியில் இருக்குது. முதுமலை தேசிய பூங்காவும் நீலகிரியில் இருக்குது. கிண்டி தேசிய பூங்கா எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. மன்னார் வளைகுடா தேசிய பூங்கா ராமநாதபுரத்தில் இருக்குது. இந்திரா காந்தி தேசிய பூங்கா வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. முக்கூர்த்தி தேசிய பூங்கா வந்து முதுமலை தேசிய பூங்கா வந்து நீலகிரியில் இருக்குது. முக்கூர்த்தியும் நீலகிரியில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் கடற்கரைகள். இந்தியாவின் கடற்கரை மாநிலமான தமிழ்நாடு பல கடற்கரைகளை தன்னகத்தை கொண்டுள்ளது. இவற்றில் சில உலக புகழ்பெற்ற சுற்றுலாத்தலங்களாகும். நண்பர்கள், குடும்பங்கள் மற்றும் குழந்தைகளுடன் சுற்றுலா செல்வதற்கு கடற்கரை ஒரு அழகான இடமாகும். இவை அனைத்தும் சூரிய குளியல் மற்றும் நீர் விளையாட்டு போன்ற பொழுதுபோக்குகளுக்கு ஏற்ற இடமாக உள்ளன. கடற்கரைகள், புவியியல் காரணிகள். கோவளம் கடற்கரை காஞ்சிபுரத்தில் இருக்குது. சிறிய மீன்பிடி கிராமம். ஓகேவா? கோவளம் கடற்கரை எங்கே இருக்குது? காஞ்சிபுரத்தில் இருக்குது. அதை வந்து சிறிய மீன்பிடி கிராமம் அப்படின்னு சொல்கிறாங்க. புவியியல் காரணிகள். மெரினா கடற்கரை சென்னையில் இருக்குது. இரண்டாவது மிக அழகிய நீண்ட கடற்கரை. கன்னியாகுமரி கடற்கரை வந்து பல வண்ண மணல்களை கொண்டது. ராமேஸ்வரம் கடற்கரை வந்து அலையற்ற கடற்கரை. எலியட் கடற்கரை சென்னையில் இருக்குது. இரவும் பகலும் மனிதர்களால் நிறைந்த அழகான கடற்கரை. மகாபலிபுரம் கடற்கரை காஞ்சிபுரத்தில் இருக்குது. கட்டடக்கலை மற்றும் தொல்பொருள் கடற்கரை. நெக்ஸ்ட்டு சில்வர் கடற்கரை கடலூர். நீர் விளையாட்டு பொழுதுபோக்கிற்கான கடற்கரை. முட்டுக்காடு கடற்கரை காஞ்சிபுரம். அமைதியான மற்றும் ஆழமற்ற கடற்கரை. ஓகேவா? கோவளம் கடற்கரை எங்கே இருக்குது? காஞ்சிபுரத்தில் இருக்குது. சிறிய மீன்பிடி கிராமம். நெக்ஸ்ட்டு மெரினா கடற்கரை எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. இது வந்து உலகத்திலேயே இரண்டாவது மிக நீண்ட கடற்கரை. நெக்ஸ்ட்டு கன்னியாகுமரி கடற்கரை. இது வந்து பல வண்ண மணல்களை வந்து கொண்டது. கலராக இருக்கும் இங்கே உள்ள கன்னியாகுமரியில் இருக்கிற மண். நெக்ஸ்ட் ராமேஸ்வரம் கடற்கரை அலைகளற்ற கடற்கரை. நெக்ஸ்ட் எலியட் கடற்கரை சென்னையில் இருக்குது. இது வந்து பகல்லையும் சரி இரவுலையும் சரி மனிதர்களால் நிறைந்த அழகான கடற்கரை. மகாபலிபுரம் கடற்கரை காஞ்சிபுரத்தில் இருக்குது. இது வந்து கட்டடக்கலை மற்றும் தொல்பொருள் கடற்கரை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சில்வர் கடற்கரை எங்கே இருக்குன்னா கடலூரில் இருக்குது. நீர் விளையாட்டு பொழுதுபோக்கிற்கான கடற்கரை சில்வர் கடற்கரை கடலூரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு முட்டுக்காடு கடற்கரை காஞ்சிபுரத்தில் இருக்குது. சில்வர் கடற்கரை கடலூரில் இருக்குது. முட்டுக்காடு கடற்கரை வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது. அமைதியான மற்றும் ஆழமற்ற கடற்கரை. நெக்ஸ்ட்டு சுற்றுலாவின் சுற்றுச்சூழல் பாதிப்பு. சுற்றுலாவிற்கு சுற்றுச்சூழலின் தரம் மிக அவசியமாகும். சுற்றுலாத்துறை சுற்றுச்சூழலில் பல நேர்மை மற்றும் எதிர்மறையான தாக்கத்தை உருவாக்கியுள்ளது. நேர்மையான தாக்கம்: நேரடியான நிதி பங்களிப்பு, அரசாங்க நிதி பங்களிப்பு, மேம்பட்ட சுற்றுச்சூழல் மேலாண்மை மற்றும் திட்டமிடல், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை அதிகரித்தல், பாதுகாப்பு மற்றும் பராமரிக்கப்பட்ட சுற்றுச்சூழல். நெக்ஸ்ட் எதிர்மறை தாக்கம்னு பார்த்தோன்னா இயற்கை வளங்கள் சிதையுறுதல், நீர் வளங்கள், உள்ளூர் வளங்கள், நிலச்சீரழிவு. அப்புறம் மாசுபடுதல், தூய்மைக்கேடு, காற்று மற்றும் ஒளி மாசு, திடக்கழிவு மற்றும் குப்பைகள், கழிவுநீர், சுற்றுச்சூழல் அமைப்பின் அழிவு மற்றும் மாற்றம், காற்று, நீர், மண், மீள்பார்வை. சுற்றுலா பயணி என்ற சொல் டூரியன் என்ற பழமையான ஆங்கில சொல்லிருந்து பெறப்பட்டது. சுற்றுலாவின் 3 முக்கிய கூறுகளான ஈர்ப்புத்தலங்கள், எளிதில் அணுகும் தன்மை மற்றும் சேவை வசதிகள். சுற்றுலாவை இயற்கை, பண்பாடு, காலம் மற்றும் பயண தூரம் அடிப்படையில் பிரிக்கலாம். நிலத்தோற்றம், காலநிலை, குடியிருப்புகள் மற்றும் கலாச்சாரம் ஆகியவை சுற்றுலாவின் புவியியல் காரணிகளாகும். தொழில்மயமாக்குதல் மற்றும் நகரமயமாக்குதல் நவீன வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை உருவாக்கியுள்ளன. அனைத்து சுற்றுலா பயணிகளுக்கும் மனத்திற்கு இதமான விருந்தோம்பல் செய்வதில் புகழ்பெற்றது இந்திய நாடு. இந்திய துணைக்கண்டம் 7 முக்கிய மலைத்தொடர்களை தன்னகத்தை கொண்டுள்ளது. இயற்கை காட்சிகளில் மலைகள், ஏரிகள், நீர்வீழ்ச்சிகள், பனியாறுகள், காடுகள் மற்றும் பாலைவனங்கள் ஆகியவை அடங்கும். இந்திய மாநிலங்களின் அடர்ந்த இருண்ட காடுகள் வனவிலங்குகள் வாழ்வதற்கேற்ற சூழலை வழங்குகின்றன. பலவிதமான இயற்கை பாரம்பரியங்களுக்காக அறியப்படும் மாநிலம் தமிழ்நாடு. இதோட தான் இந்த லெசனுக்கான ரீடிங் முடிஞ்சுச்சு. பாய்.